ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 9. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கோட டைப்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். பட் இந்த வீடியோவில் ஒரு ரீகேப் பார்த்துட்டு இதோட டைப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா என்னது? Testing a particular feature or module with specific to the requirements. நம்மளோட requirements வச்சு அந்த மாடியூல் இல்லை ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். இப்போ ஒரு சர்ச் டேம் கொடுக்குறீங்கன்னா வர சர்ச் ரிசல்ட் வந்து சர்ச் டேம் கூட பொருந்தி வருதா, அதை கிளிக் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் காமிக்குதா, அப்படிப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டியை செக் பண்ணுறது வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். இது ரொம்ப டீட்டெயில்டாக லாஸ்ட் வீடியோவில், அதாவது டே 8 வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ அந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் டைப்ஸும் இம்பார்ட்டன்ட். இந்த ஒவ்வொரு டைப்போட டெஃபினிஷன் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதும் அதை விட இம்பார்ட்டன்ட். மேனுவல் டெஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா இது ரொம்ப பேசிக்கான சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கொஷின்ஸ். ஓகே, டாபிக் குள்ளே போகலாம். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் டைப்ஸ் வந்து நிறைய இருக்குது. பட் அதில் வந்து 99% வந்து இந்த டைப்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டைப்ஸ்குள்ளே தான் கொஷின்ஸும் வரும். ஸோ இந்த நமக்கு மேஜராக யூஸ் பண்ணுற டைப்ஸை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னது? யூனிட் டெஸ்டிங். யூனிட் டெஸ்டிங்கிறது அதில் பர்டிகுலர் ஃபீச்சரை மட்டும், இப்போ நான் வந்து ஒரு டெவலப்பர், நான் வந்து ஒரு சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா அந்த சர்ச்சை மட்டும் டெஸ்ட் பண்ணுறது வந்து யூனிட் டெஸ்டிங். அந்த யூனிட் மட்டும். இந்த யூனிட் டெஸ்டிங் வந்து டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. தென் செகண்ட் ஒன் வந்து ஸ்மோக் டெஸ்டிங். ஸ்மோக் டெஸ்டிங்கிறது ஒரு பேட்ச் வந்து உங்கள் டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வருது. அதாவது ஒரு நியூ பில்ட் வந்து டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வருதுன்னா அந்த பில்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக பண்ணுறது தான் ஸ்மோக் டெஸ்டிங். தென் வந்து சானிட்டி டெஸ்டிங். சானிட்டி டெஸ்டிங்கிறது வந்து யூனிட் டெஸ்டிங். ஒரு QA வந்து இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி வந்துருச்சு. அந்த ஃபீச்சரை நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது அதை சுற்றி இருக்க ஃபீச்சரையும் ஒன்ஸ் செக் பண்ணிப்பேன். ஃபுல் மாடியூலை செக் பண்ண மாட்டேன். இப்போ வந்து சர்ச் பண்ணும்போது கரெக்டாக டேர்ம்ஸ் வரல, சர்ச் டேர்ம்ஸ் வரலங்கிறது இஷ்யூ. இதை டெவலப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தந்துட்டாங்க. இப்போ நான் வந்து சர்ச் டேர்ம் போடும்போது அதோட இன்டெண்டட் ரிசல்ட் வருதான்னு பார்ப்பேன். பட் அது கூடவே அதை கிளிக் பண்ணி அதோட இன்டெண்டட் பேஜ் போகுதான்னு பார்ப்பேன். ஸோ இதுதான் சானிட்டி டெஸ்டிங். அதை சுற்றி ஒரு டெஸ்டிங் பண்ணுறது. தென் என்னது? இன்டெகிரேஷன் டெஸ்டிங். இன்டெகிரேஷன் டெஸ்டிங் வந்து மோர் தென் ஒன் மாடியூலை கம்பைன் பண்ணி பண்ணுறது. தென் ரெக்ரெஷன் டெஸ்டிங். ரெக்ரெஷன் டெஸ்டிங் எப்போ பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே இப்போ கஸ்டமருக்கு ஒரு நியூ பேட்ச் கொடுக்க போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ரெக்ரெஷன் டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு புது செட் ஆஃப் கோட் உள்ளே வந்திருக்கு, இதனால பழைய செட் ஆஃப் கோட்ஸுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் வந்துடக்கூடாது, அந்த பழைய செட் ஆஃப் கோட்ஸும் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறது தான் ரெக்ரெஷன் டெஸ்டிங். தென் சிஸ்டம் டெஸ்டிங். ரெக்ரெஷன் சிஸ்டம் டெஸ்டிங்கோட ஒரு டீட்டெயில்டு ஒன் தான் சிஸ்டம் டெஸ்டிங். சிஸ்டம் டெஸ்டிங் எப்போ பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய மாடியூல் சேஞ்ச் இல்லைன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் வருதுன்னா சிஸ்டம் டெஸ்டிங் பண்ணுவாங்க. சிஸ்டம் டெஸ்டிங்கில் என்டையர் டெஸ்டிங்கும் இருக்கும். இப்போ ஒரு மாடியூல் லாகின் இருக்குன்னா அந்த லாகினோட பாசிட்டிவ் கேஸ், நெகட்டிவ் கேஸ், எல்லா கேஸஸும் கவர் பண்ணுவாங்க. சிஸ்டம் டெஸ்டிங்னா அந்த என்டையர் சிஸ்டத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறது. தென் UAT டெஸ்டிங். UAT டெஸ்டிங் வந்து கிளைண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க அந்த ப்ராடக்டை வந்து லைவ் போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க, நாங்கள் கேட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அண்ட் அப்போவுமே அவங்க ஃபீட்பேக்கும் தருவாங்க. அவங்க அந்த ஃபீட்பேக் ஏற்றது மாதிரி நம்ம கோட் சேஞ்சஸும் டெஸ்டிங்கும் போய்கிட்டே இருக்கும், பேக் அண்ட் ஃபோர்த். ஒன்ஸ் அந்த கிளைண்ட் வந்து எங்களுக்கு இது போதும்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்ட் வந்து லைவ் போயிடும். லைவ்ங்கிறது வந்து ரியல் டைம் ப்ரொடக்ஷனில் அந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் டைப்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரியல் டைமில் இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றின டெஃபினிஷன்ஸும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் டைப்ஸ் பார்த்துட்டு தென் ஃபர்தர் வீடியோஸில் இந்த ஒவ்வொரு டெஸ்டிங் டைப்ஸ்க்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் இந்த டெஸ்டிங் டைப்ஸ் பற்றி எப்படி கொஷின்ஸ் வரும் இன்டர்வியூவில் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ.